ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தங்கமயிலும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறத ராஜி பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் மீனாவை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ணவங்களோட உங்களால் எப்படி பேச முடியுது? ஒரு வேளை உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலன்னு உங்களுக்கு அந்த வழி தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ மீனா எதுவுமே பேச மாட்றாங்க. பேசாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜி பாட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி மீனா தங்கமயில் வேலை செய்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் தங்கமயில் மீனாவும் சேர்ந்து ராஜுக்கு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அங்கேருந்து வந்தது, அவங்க அம்மா வீட்டில் ஏற்றுக்காமல் போனது, இவங்க சூசைட் பண்ண போனதுன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சீவான விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போது சொல்லும் போது ராஜுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. இது மாமாவுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும், ஆனால் அவரே இந்த குழந்தைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே இன்னும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கல, இருந்தாலும் மீனாக்கா மாதிரி என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, ஆனால் நீங்களும் குழந்தைய நல்லா இருக்கணும்னு மட்டும் நான் கடவுளை வேண்டிக்குவேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது ஆனால் அதுக்கு முன்னாடியே தங்கமயில் சொல்லுவாங்க, இந்த விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு ராஜிக்கிட்ட சொல்லி தான் அனுப்புவாங்க. உடனே கதிரும் ராஜியும் டீ குடிக்க வருவாங்க இல்லையா, வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்போது ராஜிக்கு கதிர்கிட்ட சொல்லணும்னு இருக்குது. அப்போது உடனே மீனாக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் கதிர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே அப்போ இவங்க திட்டுறாங்க, அவங்க விஷயத்த நீ சொல்லக்கூடாது, உன்னோட விஷயம்னா நீ சொல்லலாம், அவங்க விஷயத்த அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இவங்களாம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜுடைய அப்பா வராரு. அப்பா ராஜிக்கிட்டேயும் கதிர்கிட்டையும் இந்த மாதிரி பேசுகிறாரு, என்ன வீட்டில் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், நான் வேணா காசு கொடுத்து உதவி பண்ணவா, அதான் அவங்க அப்பா காசு கேட்டிருப்பார் இல்லையா அதுக்காக. அப்போது கதிர் சொல்வார், அது எங்கள் வீட்டு பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், ரெண்டாவது உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறேன்றதுனால உங்ககிட்ட காசு வாங்கி கொடுத்தா அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார், நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.